அன்புள்ள சகோதரர்களே, மறுமையில நீங்கள் பார்க்கலாம், அதாவது முதலாக விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அப்படியென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமிலே, சஹீஹுல் புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், 6533வது இலக்கம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவ்வலு மா யுக்தா பைனன் நாசி அத்திமா. மக்களுக்கு மத்தியில் நாளை மறுமை நாளில் முதலாவது தீர்ப்பு வழங்கக்கூடிய விசாரணை கொலை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்திமா, கொலைதான் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய விஷயம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அத்திமா, கொலையில இருந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்ரஜுலு ஃபீ ஃபுஸ்ஹத்தின் ஃபீ தீனிஹி. ஒரு மனிதன் மார்க்கத்தில் சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கிடைச்சிக்கண்டே இருக்கும், ஹத்தா யுசீப தமன், அநியாயமாக ஒரு கொலையில் அவன் விழாத வரைக்கும். கொலையில் விழுந்துட்டான்னு வைங்களே, இனி அவனுக்கான சந்தர்ப்பங்கள் என்னது இல்லை. எப்படியாவது அந்த தீர்ப்பு இருக்கிற 3 ஹக்கு அங்கே சம்பந்தப்படுது, 3 உரிமை அங்கே சம்பந்தப்படுது. அந்த 3 உரிமையும் மறுமை நாளில் இறைவன் தனது உரிமையை மன்னித்தாலும் இன்னும் 2 உரிமை என்ன செய்கிறது, அங்கே இருந்து கொண்டிருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய முதல் விசாரணை எதிரிக்கும் அத்திமா, கொலை. இதுகளை பற்றி தான் முதலாவது விசாரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யாருக்கு இடையில? மனிதர்களுக்கும் இடையில ஹுகூக்கள், உரிமைகள். இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது, இறைவனுடைய உரிமைகள். இதுல முதலாவது எது விசாரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். முதலாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை தொழுகை பற்றிய விசாரணை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஇதா ஸலுஹத், அது சீரடைந்து விட்டால், ஸலுஹத் சாயிரு அமலிஹி, அவருடைய எல்லா அமல்களும் சீரடைந்து விடும். வ இதா ஃபஸதத், அது ஃபஸாதாகி விட்டால், ஃபஸதத் சாயிரு அமலிஹி, அவருடைய மற்ற அனைத்தும் சீர்கெட்டு விடும், எல்லாம் என்ன செஞ்சிடும், பாழாகி விடுமாட்டாங்க. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னையை சீர்திருத்திக் கொள்ளணும், தன்னையை மாற்றிக்கொள்ளணும், அல்ல இறைவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொள்ளணும்னு நினைச்சாண்டா எதையும் யோசிக்க வேணாம். முதலாவது தொழுகையை சீர்திருத்தணும், சட்ட ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும். தொழுகை அணுகிறது, தொழுகிறது, வணங்குறது, இது ரீதியாக சட்ட ரீதியாக திருத்திக்கொள்ளணும். எப்படி எப்படிலாம் படிக்கணும், எப்படி தொழணும் என்பது ஒரு பகுதி. மார்க்க ரீதியாக அதை சீர்திருத்திக் கொள்ளணும். இது ரெண்டே சீர்திருத்திட்டான்னு சொன்னா, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றா என்ன, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தீமையான மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கும் என்றாம். மறுமை நாளையும் அதுதான் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது, முதல் அம்சமாக விசாரிக்கப்பட போகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள